பாருமா, நான் வந்து கொஞ்சம் வெளிப்படையா பேசுறேன். எல்லாம் தாயா பாயா வந்து எல்லாம் ஒன்னாதான் இருந்தோம். நீங்க வந்து மேடையில ஒரு தலைவர் வந்து ஊழல் சக்தி தீய சக்தின்னு பேசலாம், அதெல்லாம் ஓகே. நீங்க வந்து அதுக்கு இவ்வளவு பெருசா அறிக்கை எழுதி வெளியிடணும், அசிங்கப்படுத்தணும், இதெல்லாம் தேவையில்லாது. உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ண சொல்லி இந்த திமுக காசு கொடுத்துச்சா? வெக்கமா இல்ல? இருப்பா இல்லப்பா, நாங்க எதுக்காக பேசுறோம்னா செஞ்சாததை நீங்க பேசல, செஞ்சாதானே பேசுறோம். என்ன செஞ்சது? அம்மா நீங்க பண்ணதான் பேசுறாங்க. அப்போ நாங்க மட்டும் நீங்க பண்ணாதே பேசணும், நீங்க பண்ணதானே பேசணும். ஊழல் பண்ணலையா? நீங்க என்னத்த ஊழல் பண்ணாங்க? என்ன ஊழல்? ராஜேந்திர பாலாஜின்னு ஒரு ஆள் ஓடி போனாரு கர்நாடகாவுக்கு போய் காருகாரா மாதிரி காப்பாத்துனாரு. நீங்க ஓடலையா? கரூர்ல ஓடலையா? நீங்க ஓடலாம் ஃளைட் ஏறி ஏன் செங்கோட்டையன் உங்க பக்கத்துல உட்காரு இவரு அவரு உங்கள இருக்கும்போது ஊழல் செஞ்சவர் தான். இப்ப நாங்க புனிதப்படுத்தி பக்கத்துல வச்சிருக்கோம். அதுதான் வாங்க புனிதப்படுத்துறோம். தெரியுது, அப்புறம் கூப்பிட்டு வச்சுக்கிட்டீங்க. நாங்க கூட்டணி கூப்பிட்டோம்ல, நீங்க வந்திருக்கலாம்ல, ஏன் நீங்க வரல? அப்பவே வந்திருந்தா இந்த பிரச்சனையும் வந்திருக்காது. ஊழல் சக்திக்கு வர மாட்டாங்க, அது எங்க தலைவர் சொல்லிட்டாரு. சும்மா உங்க ஆட்சிலாம் வந்து தயவு செய்து பாருங்க ப்ரோ, கொஞ்சம் பேசுங்க. பொள்ளாச்சிலாம் நீங்க மறக்கிற மாதிரியா இருக்கு, கேவலப்படுத்தி உங்க ஆளு கட்சியால தானே அதுல சம்பந்தப்பட்டிருக்கான். அப்படி அது என்னடா அந்த இது இந்த லாக்அப் டெத்து அதுவும் கரூர் ஒரே மாதிரிதான் இருக்கு. அங்கதான் இருந்து போயிருக்காங்க. ஒரு ஆட்சின்னு வந்தா பிரச்சனை வரதான் செய்யும். தூத்துக்குடி துப்பாக்கி சூடுல சுட்டு கொன்னுட்டு டிவில பாத்தானீங்களே, வெக்கமா இல்ல? தெரியுமா? ஆதாரம் இருக்கா? அவர்தான் டிவில சொன்னாரு, வந்து நானே டிவில வந்து சொன்னேன் அப்படின்னாரு. என்ன அதையாவது எங்க தலைவர் சொல்றாரு, உங்க தலைவர் அதை கூட பேச மாட்டாரு. நைட்டு தூங்கி எங்க தலைவர் வந்து எப்ப பேசணுமோ பேசுவாரு, பேசுறதுனால அவரை பத்தி பேசுறோம். அதான் எங்க தற்போது தடமான தலைவர் அவர், புரியுதுங்களா? நீங்க இப்படி பேசாதீங்க. எடப்பாடி சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் டெண்டர் கொடுத்தாரு, அங்க நாங்க வந்து கேட்டோமா? புசியானது தான் காசு வாங்கிட்டு பதவி கொடுக்குறாரு, அத நாங்க கேட்டோமா? இந்த கொடநாடு எத்தனை கொலை 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 எவ்வளவு? அதே கொடநாட்டுல தானே வந்து நின்றீங்க. எங்களுக்கு படத்தை கொடுத்துருங்க ப்ரோ. அது இது ஒண்ணு இல்ல ப்ரோ. கொடநாடுல சிசிடிவி போட்டவர் போய் சாவுறாரு, கார் ஓட்டிக்கிட்டு இருந்த கடகராஜ். இது அப்படி எல்லாரும் செக்யூரிட்டி எல்லாம் மர்மமா இருக்கு. பாருங்க பின்னாடி நீங்க இருக்கீங்க, பூவத்தூர்ல போட்டீங்களே ஒரு கூத்து. திரும்பி வந்து படம் வரப்ப எங்கள்ட்ட தான் நிக்கிற மாதிரி இருக்கும். யாரையும் புடிச்சோம்னா அப்ப பாருங்க, தேவலாம நாங்க ஆந்திரா கேரளாவுல போய் பாத்துப்போம். உங்க கால்ல எல்லாம் நிக்க மாட்டோம். சும்மா நாங்க வந்து ஒன்னா நின்னா ஓவரா பேசுறீங்க. நின்னீங்க அன்னைக்கு வந்து கொடியெல்லாம் ஆட்டிட்டு போனீங்களா? அது எதுக்குப்பா கொடி ஆட்டினீங்க? அதெல்லாம் நாங்க இல்ல, உங்க ஆளுங்களே நீங்க செட் பண்ணிக்கிட்டீங்க. சும்மா துண்டு எங்கயாவது வாங்கிட்டு வந்து தெரியுமா? பாருங்க, உங்களை மாதிரி எஸ்பி வேலுமணி ஒரு பல்ப் 12,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காப்ல. இந்த மாதிரி அடிச்சு விட்டா நாங்க நிறைய ஒரு டம்ளரை வந்து எவ்வளவு வச்சிருக்காராம். அமைச்சர் தெரியும்ல? ஆமா, அவரே வெக்கமா இல்ல? எங்க தளபதி டம்ளர் வித்தாலும் அது எங்க தளபதியோட எச்சி டம்ளர். அத 10,000 இல்ல 10,000 யூரோஸ் கொடுத்து கூட வாங்கலாம், புரியுதுங்களா? கஷ்டப்பட்டு நாங்க ஆட்சிக்கு வந்தோம், அதெல்லாம் நாங்க பண்ணுவோம். நீங்க ஆட்சிக்கு வந்து பாருங்க, அப்பதான் தெரியும். அவங்க மாவட்ட செயலர் ஏதோ ஒரு பொண்ணு வீட்டுக்குள்ள போயிட்டாராமா, பதவி வாங்குறாரு. மவுண்ட் ரோடு வாமா, மவுண்ட் ரோடு வாமான்னாரு. அது என்னது? அப்போ சும்மா என்ன செஞ்சீங்க? சென்னை அமைச்சர் அவரு பாதிக்கப்பட்ட பொண்ணு அவர்கிட்ட இது கேட்டு போனா அந்த பொண்ணே இது பண்ணிட்டாப்ல, தெரியுமா? எங்க தலைவர் வந்து வண்டியில போறப்ப யாராவது கை நீட்டினா வண்டியை ஸ்லோ பண்ணி கையை காட்டிட்டு போவாரு, கார் விட்டு ஏத்த மாட்டாரு. எப்படி பஸ்ஸோட கொளுத்துனீங்களே அது மாதிரியா? கல்லூரி மாணவர்ல போய் கொளுத்துனீங்களே, 2 பஸ்ஸோட கொளுத்துறா. உங்க கட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்காப்பா? அசிங்க அசிங்கமா கழுவி ஊத்தி திட்டுறீங்க, மார்பிங் பண்றீங்க, இதெல்லாம் ஒரு கட்சியா? உங்க கட்சியில காயத்ரி ரகுராம் புலம்புறாங்களே, அதோட எங்க கட்சி ஒண்ணும் புலம்பல. நீங்க சும்மா சொல்லாதீங்க. எங்களோட சீ இல்லன்னா நீங்க சீச்சி தொகுதி எண்ணிக்கை எத்தனைன்னு சொல்லுங்க பாப்போம். நீங்க முதல்ல தொகுதி எத்தனை தொகுதி இருக்கு சொல்லுங்க. 247. பாண்டிச்சேரியோட சேர்த்து சொல்லிட்டாப்ல. சரி, எத்தனை தொகுதியில ஜெயிச்சா சிஎம் ஆகணும் அதை சொல்லு. பாதி பாதி ஆமா, பாதி 247 போட்டுதா ப்ரோ ப்ளீஸ். சரி, கொள்கை தலைவர் யார் முதல்ல அதை சொல்லுங்க. தாடி வச்சு போடுறாரு இல்லையா? இவரு தாடி வச்சிருக்காருன்னா சாய்பாபா.
ப்ரோ நீங்க கிண்டல் பண்ற மாதிரி பேசாதீங்க ஏய், ப்ரோ. இல்ல, இல்ல உங்க கொள்கை தலைவர் யாரு? கடை உங்க கொள்கை கொள்கை தலைவர் யாரு? எங்க கொள்கை தலைவர் வந்து அண்ணா. இல்ல உங்களுக்கும் பெரியார் தான். பெரியார் தான். சும்மா சொல்லாதீங்க. அண்ணா நாம வாழ்க, எம்ஜிஆர் நாம வாழ்கன்னு வந்து சும்மா தான் சொல்லுவோம். ஆனா பெரியார் வழி தொட்டு தான் இந்த கட்சியை உருவாச்சு. சும்மா எங்கிட்ட சொல்லாதீங்க. அதெல்லாம் நாங்க பெரியார் எல்லாம் பேச மாட்டோம். அண்ணா வச்சுதான் அரசியல் பண்ணுவோம். இல்ல இவங்க கட்சி கொள்கை தலைவர்களே கடன் வாங்கி கட்சி நடத்திட்டு இருக்காங்க. நாங்களாவது கடன் தான் வாங்குறோம். நீ உங்களெல்லாம் கடனுக்கு அப்படியே மொத்தமா விலைக்கு வாங்கிட்டாங்களே டெல்லியில. உங்க கட்சி வெளில தெரியறதுக்கு காரணமே எங்க தலைவர் செங்கோட்டையர் உள்ள வந்தது அம்மா போட்டோ வச்சிருக்கறதால தான். அதை எடுத்து போட சொல்ல பாப்போம். சரி உங்க கட்சியில யாரும் இப்படி எல்லாரும் இப்படி இருக்காங்க. அம்மாவோட ஆட்சியை கொண்டு வரணும்னா நாங்க யாரு கூட வேணா கூட்டணி வைப்போம். அம்மாவே தூக்கி ஜெயில போட்டாங்க, ஊழல் பண்ணாங்க. 2 தடவை ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாங்க. அம்மா 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 சும்மா இந்த மாதிரி செங்கோட்டையனை பத்தி பேசாத, அம்மா பத்தி பேசாத. தப்பா பழைய அம்மா சின்னம்மா சின்னம்மா 4 வருஷம் ஜெயில இருந்தாங்க. அம்மா டிடிவி தினகரன் இப்ப கூட்டணியில இருக்காரு. அவரு என்ன பண்ணாரு? ஊழல்வாதி தான். அண்ணாமலை கூட்டணியில இருக்கீங்களே, கூட்டணி பாஜக ஊழல் தான். நாயுடு ஊழல் தான். கள்ளச்சாலை வித்தவர் தானே நாயுடு. இல்ல இவங்களே கள்ளக்குடியில ஊழல் பண்ண முடியும். கற்பூரி மாதிரி பேசுறேன். எத்தனை பூத் இருக்குன்னு சொல்லுங்க. நீங்க முதல்ல எத்தனை பூத் இருக்கு சொல்லுங்க. 45 கோடி. 45 கோடியா? 68,000 பூத்து. 68,000 பூத்து. அத நாங்க அப்படி பிரிச்சிருக்கோம். 65,000 பூத் வந்து போலியாமா. சரி இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. யாருமே உங்க கூட கூட்டணிக்கு வரலையே, அதை நினைச்சா எனக்கே பாவமா இருக்காது. எதுக்கு எங்க தலைவர் தளபதி நின்னாலே ஜெயிப்போம். எங்க கூட கூட்டணிக்கு வர பரிதாபப்படுற நீங்க தானே பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு. நீங்க பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு. வெற்றி உறுதி. ஒண்ணும் இல்ல, நீங்க கீழே தொண்டர்களை விடு. விஜயானந்தான போயிட்டு இது தலைவர் எத்தனை தொகுதி நிக்கலான்னு கேலாம். 4 பாரு. ஆமாமா யுகால செல்லூர்ராஜ் இருக்காரு விஞ்ஞானி. திண்டுக்கல் சீனிவாசன் இருக்காரு. பக்கத்துல மாம்பழ சின்னத்தை வச்சுட்டு இந்த ஆப்பிள் ஓட்டு போடுங்கன்னு பஞ்சு மிட்டாய் சாப்பிட்டா கேன்சர் வருங்கிறது பதிலா என்னமோ சொல்லிட்டு இருந்தாரு. அதெல்லாம் அவர் வாயை கண்ட்ரோல் பண்ணி நல்ல ஐடியா தான். காத்து அதிகமா அடிச்சதால அது பறந்துட்டு, இல்லன்னா சூப்பர் ஐடியா இது. மேல தர்மாகோல விட்டுட்டு மேல ஒரு 10 கிலோ பிளேட்டை வைக்க வேண்டியதானே, ஜிம் பிளேட். அவரையே உள்ள வைங்கன்னு சொல்லிருக்காங்க. சும்மா கம்பராமாயணம் தெரிஞ்ச ஷேக்கிலார் கொள்கை தலைவர் யாருன்னு கேட்டா யாரு தெரியலையே. நீங்க வந்து கடைசியா எந்த புக் படிச்சீங்கன்னு எடப்பாடி கேட்கும்போது எது ஒரு பெரிய மீடியாவோட ஜேர்னலிஸ்ட் மேல துண்டை போட்டு ஆடிட்டு வந்தாங்க அந்த மாதிரியா? நீங்க பத்திரிகையாளர்கள் கடத்திட்டு போய் என்னென்ன பண்ணிருக்கீங்க எங்களுக்கு தெரியாதா? சும்மா சொல்லாதீங்க. இருக்கிற பாதி மரத்தை வெட்டுறது பாருங்க, எங்க தலைவர் எங்க அம்மாவெல்லாம் எல்லாரும் மதிச்சாங்க, கையெடுத்து கும்பிட்டாங்க. ஆனா உங்க தலைவர் வந்து என்ன பண்ணணும்ன்றதே ஒரு இட்லி 1 கோடியா 1 லட்சமா மாப்ள? எந்த கடையில அந்த மாதிரி இட்லி விக்குதுன்னு எனக்கு தெரியல. உங்க அம்மா தானே அவங்க செத்ததுக்கு ஒரு நல்ல இது வந்துச்சு. விசாரணை கமிஷன் எல்லாம் வச்சாங்க. ஒரு தலைவர் தான் கட்சியில இருக்கிறவங்க எல்லாம் எப்படி செயல்படணும்னு சொல்லணும். ஆனா இந்த கட்சியில மட்டும் தான் இருக்கிறவங்க எல்லாம் தலைவர் எப்படி செயல்படணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்க மட்டும் என்ன வாழுதான்? அங்க மட்டும் என்ன வாழுதா? இஷ்டத்துக்கு எல்லாரும் எங்கேயாவது பேசுறாங்க. சிவி சண்முகம் ஒரு வாட்டி சரக்க போட்டு பேசுறாப்புல, இந்த பக்கம் இன்னொருத்தர் பேசுறாரு. கேட்டா அது அவருடைய தனிப்பட்ட கருத்துங்கிறாங்க. அண்ணன் ஜெயக்குமார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாஜகவை கிளிகிளின்னு கிழிச்சாரு. இனி சைலண்ட் ஆகி உட்கார வச்சுக்கிட்டீங்கல்ல. நீங்க என்னைக்கு பிஜேபி எதிர்த்து பேசிருக்கீங்க? என்னைக்கு பேசிருக்கீங்க? நீங்க பேசிட்டீங்க. கூட்டணியில இருக்கோம், அதனால பேச மாட்டோம். கூட்டணி தர்மம், கூட்டணி தர்மம். அவங்க ஃபீல்டுலயே என்ன நாங்க பேச மாட்டோம். அது ஒண்ணு இல்ல. 2024 கூட்டணி இல்ல, 26லயும் கூட்டணி இல்ல, 29ல கூட்டணி இல்ல, 31ல கூட்டணி இல்ல. ஆட்சியில இருந்து வரட்டுறதுக்காக யாரு கூட வேணாலும் கூட்டணி வைப்பாங்க. அம்மா ஆட்சி வைக்கணும். அதான் இப்ப எங்க கொள்கை. ஊழல் ஆட்சியா? சும்மா பேசிட்டு இருக்காது. சும்மா வடங்க இவெல்லாம் பேசிட்டீங்க, வச்சு கட்பட்டு போக. இவெல்லாம் பேசி ஜெயிக்க முடியாது மாப்பிள்ள. பெரிய ஊழல் சக்தி நீங்க தான். ஊழல் சக்தி.